ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸான விஷயத்தை வச்சு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுங்களா, தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ இவ்வளவு ப்ரூட்டாலிட்டியோட ஒரு இயக்கம், ஒரு கட்சி இருக்குமா அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து சாட்சின்னு சொல்லலாம். எங்க அம்மா உதவிப்பான் ஆளை கூட்டிட்டு வந்துட்டு உள்ள வந்து நாம் தமிழர், நீ நாம் தமிழர்ல, நாம் தமிழர் எல்லாமே நாம் தமிழர் ஒண்ணு இல்ல. அம்மா எனக்கு என்ன ஊது பண்ணி கொண்டுட்டு உள்ள ஆம்பளை வெளியே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே அப்பில் வந்து தெரிஞ்சிருக்கு என்னென்ன ஆச்சு. தட் மீன்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் போய் வந்து இந்த மாதிரி அடாவடித்தனமாக பண்ணியிருக்காருன்றது மட்டும் தான் தெரியும். ஸோ அதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பிகாஸ் இப்போ வந்து அந்த ஒரு பர்சன்னால் நாம் தமிழர் மேலே இருந்தக்கூடிய அந்த ஒரு மொத்த ஒரு என்ன சொல்கிறது, அது மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை தாண்டி நிறைய பேர் வந்து கொள்கை ரீதியாக வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க நாம் தமிழரை. எனக்கு வந்து கொள்கை ரீதியாக வந்து நாம் தமிழர் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஆஃப் த கிரேட் லீடர் பிரபாகரன். ஸோ அப்படின்றதுனால வந்து எனக்கு நாம் தமிழரை வந்து கொள்கை ரீதியாக ரொம்ப பிடிக்கும், கொள்கை ரீதியும் கோட்பாட்டு ரீதியும் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி கட்சியில் வந்து நிறையா வந்து அரசியல் புரசல்கள் நிறையா வந்து கசகசன்னு வந்து உரப்பட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து போக விரும்பல. பட் கொள்கை ரீதியாக வந்து தமிழ் தேசியத்தை வந்து கொள்கையாக கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா வந்து அது நாம் தமிழர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் வந்து நிறையா தம்பிகளும் நிறையா பேர் வந்து போய் வந்து சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அந்த இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, திரு சாட்டை துரைமுருகன் அப்படின்றவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். சாட்டை அது போக வந்து நாம் தமிழரை வந்து பொறுப்பாளராகவோ ஏதாச்சும் செயலாளராக வந்து இருக்கிறப்பல மாற்றி சொல்லிட்ட பதவியை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திரு நெல்சன் அப்படின்றவர் மேலே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உரிமையில் வந்து பேசியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் த டாக், என்ன அதனால அப்படின்னா வந்து திரு நெல்சன் அவர்கள் வந்து அட்வொகேட்டாக வந்து இருக்காப்புல. அவர் வந்து ஆல்சோ வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காப்புல. எனக்கு வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்தே வந்து தெரியும். ஃபஸ்ட்லேருந்துனா அவர் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வந்து சொல்லுவார். ஏன்னா ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்றத வந்து வச்சு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். முக்கியமாக தாவேக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தாண்டி வந்து நிறையா வந்து சொல்லிட்டு இருப்பார். நல்லா வந்து பேசுவார். ஸோ அப்படி வந்து இருந்துட்டு இருந்தப்ப டிஎம்கே பற்றி நிறையா வந்து விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வந்திருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து திரு சாட்டை அவர்களையும் பற்றியுமே வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணாப்புல. எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு 2 வீடியோ தான் வந்து போட்டார். அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் சேர்ந்துட்டாங்க யான்னு சொன்ன மாதிரி இந்த கூட்டுக்கலவனிங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா இது யாரோட ப்ராஜெக்ட்? நான் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளை அசிங்கப்படுத்தியாச்சு நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் என் வீட்டில் இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் என் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பர்சனல் வாழ்க்கையை பேசிடலாம், அது மூலமா இவன் ஆஃப் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த சாக்கடையை வழக்கம் போல திமுக கையில் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன திட்டுற அளவுக்கு, என்ன அசிங்கப்படுத்துற அளவுக்கு இந்நாள் வரைக்கும் ஒரு துளி கூட கெட்ட பேர், அதாவது அலிகேஷன் நம்ம மேல கிடையாது. சோ அதனாலதான் கடைசி ஆயுதமா என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திடலாம், அது மூலமா நம்மளை நிப்பாட்டிடலான்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு கருவி தான் இந்த சாக்கடை. ஒண்ணுதாயா பண்ண திமுகவை எதிர்த்து அதை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணோம், கொள்ளைகளை வெளில கொண்டு வந்து எங்க ஊரோட கனிமூல கொள்ளையரான எங்க ஐயா தங்கராஜ் அவர்களை பேசி எக்ஸ்போஸ் பண்ணோம். இதுக்கு கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சோம். அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எடுத்த ஸ்டாண்டு சரி கிடையாது, அவங்க திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, டிவிக்கே தேவையே இல்லாம அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சோம். காரணம் பணம் வாங்கிட்டாங்க, பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த சாக்கடை துரைமுருகன் அவர் மேல இது புது குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. காவிரி தண்ணி பிரச்சனைக்காக 2016 விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் தீ குளிச்சு இறந்துறாரு. அந்த இளைஞரோட அம்மாவுக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு இந்த சாக்கடை துரைமுருகன் அவர்கள் கட்சி சார்பா ஒரு திரள் நிதியை திரட்டுறாங்க. நீ மோசடி பண்றன்னு சொல்லிட்டு ஆதாரம் தானே தங்க வேணும், இதோ பாத்துக்கோ. இது விக்னேஷோட அம்மா கொடுத்த ஓபன் பிரஸ் மீட், அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டல. கண்ணுக்கான பிரச்சனை நாங்க ஒரு பைசா கூட யாரையும் வாங்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கூட போய் நாங்க எடுத்துக்கவும் இல்லை. இந்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, இன்னொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா இந்த சாக்கடை துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் நகையை உதவிகரமா கொடுத்திருக்காங்க. கொடுத்த நகையை திருப்பி கொடுக்கணும்ல, அதை கொடுக்க வக்கில்லாம இந்த சாக்கடையில் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அசிங்கம் தாங்க முடியாம அந்த அம்மா சூசைட் பண்ணி இப்ப இறந்தே போயிட்டாங்க. சரி, முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை முதலா தொடங்குனவரே அவர் தான். அந்த முத்துக்குமார் அவர்களை ஒரு மர்ம கும்பல் கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்கு அப்புறமா தான் இந்த சாக்கடை சில நாட்கள்லயே அவங்க குடும்பத்துக்குள்ள வராப்ல. அந்த முத்துக்குமாரோட கொலையில கூட இந்த சாக்கடைக்கு சம்பந்தம் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு அப்புறமா இந்த சாக்கடை என்ன பண்ணிருக்காப்ல தெரியுமா? இந்த முத்துக்குமார் அவருடைய நிறைமாத கற்பனையா இருந்த
இருந்த அவரோட மனைவியை அவங்களோட கருவை கலைச்சிட்டு 2வது திருமணமா பண்ணியிருக்காப்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் வரிசையா பாருங்களேன். கொலை, கொள்ளை, அடுத்தனுடைய நகையை அபகரிச்சது, அடுத்தனுடைய வீட்டை அபகரிச்சது, அடுத்தனுடைய மனைவியை அபகரிச்சதுன்னு இந்த சாக்கடை மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல உண்டாயா? தங்கம், இது மாதிரி நீ என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் உனக்குன்னு ஒன்னு காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு இயக்கம் இருக்கு, உனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா நான் யாரு? தனியாளு. என் காலி கீழே வந்து நீ பரண்டிட்டு இருக்க. சிலோன்ல, அதாவது ஸ்ரீலங்கால நம்மளோட எதிரி வீட்டோட பெண்கள் மேல கூட நம்ம கை வைக்க கூடாது, கொச்சையா எதுவுமே பேசக்கூடாதுங்கிறத தன்னோட படைகள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் கட்டளையிட்டவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஆனா பிரபாகரனோட பேரை யூஸ் பண்ணிட்டு இந்த சாக்கடை என் வீட்டுல இருக்கிற அம்மாவை கேவலமா பேசுறாரு, என் வீட்டுல இருக்கிற பெண்களை கேவலமா பேசுறாரு. திமுக வச்சுன்னா உங்களுக்கு எங்க இந்தியா கோவம் வருது? தங்கம், தமிழ் தேசியத்துக்கே தந்தை கலிபெருமாள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது விடுதலை படத்துல வாத்தியார் கலிபெருமாள் சொல்லிட்டு விஜய் சேதுபதி எல்லாம் நடிச்சிருப்பாரு. அவரோட வளர்ப்பியா நானு? ஒரே ஒரு கேள்வி, இந்த ஓட்டை கேட்ட மாதிரியே இந்த சாக்கடையோட பிள்ளைக்கு யார் அப்பான்னு நான் கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா நான் கேட்க மாட்டேன். காரணம், மலை இருக்குல்ல, அந்த மலத்துல உருண்டு புரள்ற உனக்கும் எனக்கும் 1000 இல்ல லட்சம் வித்தியாசம் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கையா நான் முன்வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட கட்சிக்கும் தமிழ் தேசிய கருத்தியலோட வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா இந்த காட்டு காமத்துக்கு பிறந்த இந்த சாக்கடை என்னும் சாட்டை துரைமுருகன். ஆக்சுவலா இந்த வேர்டும் நான் சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுல இதே சாக்கடை குறிப்பிட்டதுதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த சாக்கடை பற்றி 4 பேருக்கு தெரியற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்களும் முடிஞ்சா பேசுங்க. அதையும் தாண்டி இன்னொரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வளர்ந்து விட கூடாதுங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பிகாஸ் எக்ஸ்போஸ் பண்ணது ஆதாரத்தோடய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. 2-3 விஷயங்கள் மட்டும் ஆதாரங்கள் இல்லாமல் இருக்குது. என்னன்னா, அவர் வந்து பணம் வந்து வாங்கினாரு, ஒரு நிறையா கோடி கணக்கில் வந்து வாங்கினாரு அப்படின்றத வந்து சொன்னாப்புல டிஎம்கே கிட்ட இருந்து. ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து சொத்து வந்து வாங்கினதுக்கான ஆதாரங்கள் வந்து பத்திரங்களோட வந்து எடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸை வந்து இப்போ வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா, வந்து ஐடி விங் இருப்பாங்கல்ல, ஸோ ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஐடி விங்கில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் போட்டு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே டேரெக்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க திரு நெல்சன் அவர்களுக்கு. என்னன்னா வந்து, இந்த மாதிரி வந்து நீ தானே ஆரம்பிச்சதோட கான்சிக்வன்சஸ் நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன். இது எந்த அளவுக்கு வந்து ஆயிருக்குன்னா, அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு அட்வொகேட் மெயினாக வந்து அட்வொகேட். ஏன்னா அட்வொகேட்டுக்கு இந்த நிலைமை வரும்பொழுது ஒரு சாதாரண ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவரெல்லாம் அப்படின்னா வந்து ஒருத்தர் இருக்கிறார், இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து பிடிக்கல, இந்த மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து போடுறான் அப்படின்னா எந்த நிலமையில அவனை வந்து கொண்டே ஆகுன்றது இல்லை. ஏன்னா ஒரு அட்வொகேட்டுக்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்றப்ப ஒரு சாதாரண ஒருத்தன் எனக்கு வந்து ஃபோன் வந்து இருக்குது, இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு தளம் இருக்குது, அந்த தளத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் வந்து போடுறேன், இல்லைனா வந்து என்னுடைய கருத்தை வந்து சமூக வலைத்தளங்களை நான் பதிவிடுறேன் அப்படின்றப்ப அதனுடைய பின்னுலைகள் இவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்றது வந்து தெரியல. இந்த ராஜ் பேரோன் அப்படின்றவர் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தப்ப நானே வந்து ரொம்பவுமே வந்து பரவாயில்லையே, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், ஆதி காலத்தில் இருந்து இருக்காப்புல, அவர் ஸ்டேட்டு அது இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காப்புலே அப்படின்னு சொல்லி நானும் ஆஸ் அ ஃபாலோவராக வந்துருந்தேன். இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமேல் வந்து எனக்கு வந்து சுத்தத்துக்கு வந்து மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சித் ஃப்ரீக்வன்சி நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்போஸ் பண்ணாங்களே A2D இந்த மாதிரி இருக்கவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்களே. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப இந்த ராஜ் பேரோன் அவரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, யானை கவலம் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபுட் ப்ராடக்ட், அதுக்கு வந்து FSSAI லைசன்ஸ் வந்து வாங்கலை போல். ஸோ அதையும் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ ஆல்ரெடி வந்து அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து போகலை, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸ்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, யாரும் வந்து FSI அந்த லைசன்ஸ் வாங்காமல் வந்து யாருமே வந்து, நான் அந்த லைசன்ஸ் பேர் ஒழுங்காக சொல்கிறேன்னு தெரில, சாரி. ஸோ அந்த ஃபுட் லைசன்ஸ் வந்து வாங்காமல் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து தயாரிச்சு விற்கக்கூடாதுன்றதை வந்து சித் ஃப்ரீக்வன்சி வந்து உடச்சி விட்டாங்க. அதுக்கு வந்து அவரும் ஏதோ அப்பாலஜி வீடியோலாம் போட்டார். சரி, இதுக்கு இப்போ நீ மென்ஷன் பண்ணுற அப்படின்னா, அந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டு அவர் சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா வந்து, இவர் இருக்கிறது வந்து எங்கே அப்படின்னா, நெல்சன் அவர்கள் இருக்கிறது எங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த ஒரு காலையில் இன்றைக்கி தான் நினைக்கிறேன், இன்றைக்கி காலையில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காரு. ஸோ என்னன்னா வந்து இன்றைக்கி காலையில் வந்து அவரும் அவருடைய அண்ணனும் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, போயிட்டு வந்து திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் வந்து ராஜ்பேரனும் அவருடைய மனைவியோ யாரோ வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்களும் வந்து கூட வந்துருக்காங்களாமா. ஸோ என்னன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் கூட பேசணும்னு சொல்லி திரு நெல்சன் அவர்களுடைய அப்பா இடத்துல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஓகே நாகரிகத்திற்காக வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படி பேசும்போது அவர் பேசியிருக்கக்கூடிய துணிகள் மாறி இருக்குது, அவங்க வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கட்டும், இப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது கை கலப்பாயிருக்கு. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எங்க வீட்ல வந்து இப்படி சவுண்ட் பேசினா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்ல வந்து பேசுறாங்க, என்ன பேசுறாங்க பாருங்க, உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாக்குறேன், எவனோட போன் பண்ணி சொல்றதுக்கு நான் வைக்க முடியுமா? வீட்ல வந்து என்ன
அவங்க அம்மாவை உதச்சிருக்காங்க, அவங்க பாட்டி உதச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக இந்த வீடியோ போடுறதுக்கு மெயினான ரீசன் இதுவே வந்து பயங்கர புட்டாலிட்டி தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, வெட்டியிருக்காங்க லிட்டலாக வந்து கத்தி, அந்த ஒரு பேக்கில் வந்து கத்தி எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். வெட்டுக்கத்தி கொண்டு வெட்டுக்கத்தி அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துறியானோ அடிச்சு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி எதுக்கு கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி என்னத்தை கொண்டு வந்தீங்க என்ன ஸோ இது பார்க்குறப்ப வந்து என்ன சொல்கிறது, அதாவது இப்போ வந்து நெல்சன் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் டிஎம்கே வந்து நிறைய விமர்சித்து போட்டிருக்கேன், நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஆன்லைனில் தான் வந்து எனக்கு வந்து மிரட்டல் விடுவாங்க. ஆனால் வந்து நாம் தமிழரை பற்றி நான் வந்து 2 வீடியோ பதிவு தான் வந்து போட்டேன். ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது எனக்கு தெரில அப்படின்றத தாண்டி அவர் சொல்கிறது என்னென்னா, சீமான் அப்படின்ற ஒரு நபர் இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஆதரிக்கிறாரா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆட்களை தான் அவர் சுற்றி வந்து வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம்ன்ற பிள்ளை ரவுடிசம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து திரு நெல்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஒருமையில் நிறையா வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காப்புல திரு சாட்டை அவர்கள். அது அவர் டபுள் மீனிங்காக பேசுகிறார், எல்லாமே வந்து பேசுகிறார். தமிழ் தேசியம் இதை தான் சொல்லி கொடுக்குதா அப்படின்றதையும் வந்து நிறையா கேள்விகள் வந்து வருது. அது என்ன சொல்கிறது, நானே முதல்ல ஃபன்னாக தான் வந்து அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்போனா அந்த டிவிகே அவர்களை பற்றி அதுவே ரொம்ப ஒரு புட்டான விஷயம் தான். பட் எவ்ரி ஒன் வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் அண்ட் மாக்கிங், அந்த மாதிரி வந்து ட்ரோல் செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் த பீரியட் சாட்டை அவர்கள் வந்து உரிமையில் பேசி நெல்சன் அவர்களை வந்து அந்த மாதிரி உரிமையில் வந்து பேசியிருக்காரு. அந்த வீடியோவுமே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தறினான்ற மாதிரி வந்து பேசி அந்த மாதிரி வந்து வீடியோ காணொலி போட்டதுக்கப்புறமே வந்து நெல்சன் அவர்கள் வந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய சொத்து பத்திரத்தில் எடுத்து வந்து வெளியே விட்டாப்ல. ஸோ அதனுடைய கான்சிக்வன்சஸ் தான் வந்து இது. அருமை தங்க கட்டிகளா, ஆதாரம் வேணுமா, காட்ட வேணாம்லாம் நினைச்சேன். ஐயோ, எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி வளர்த்த கட்சியா அது. ஒரே வீடியோல இந்த சாக்கடையால எங்க அண்ணனை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நியாயமா இருக்காயா? ஆனா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாம என் அம்மா எழுத்த பத்தியா அந்த விட மாட்டேன் தங்கம். இறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது கடவுளை தாண்டி ஒரு பயலுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு பயலுக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. அந்த ரத்தத்துக்கும் கடவுளுக்கும் நான் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும் இல்லையா தங்கம்? இந்த பத்திரம் என்ன தெரியுமா, சில தங்கங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொன்னான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைவிழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்ன தெரியுமா? இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளேயே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000
போகுதுன்னு நினைக்கலாம். மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு வருது தெரியுமா? 15 கோடி ரூபாய். ஏடா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தானே கூறன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டா எங்களெல்லாம் பார்த்தா மக்கா தெரியுதுல்ல, கோமாளிகளா தெரியுதுல்ல. அடுத்தது தூக்கிட்டு வருவாங்க பாருங்களேன், இது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்து, தானமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு புரியல. அதாவது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்தை எதுக்குடா டாக்ஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்றீங்க? தெளிவா சொல்றேன், இவங்க அடுத்து உருட்ட வருவாங்க. இது பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு. இது பூர்வீக சொத்தெல்லாம் கிடையாது, வாங்கப்பட்ட சொத்து. அழகா போட்டிருக்கான் 23/9/2025 வாங்கப்பட்ட சொத்துன்னு. காசு இல்ல, வாடகை கட்ட காசு இல்ல, வண்டிக்கு டீசல் போட காசு இல்ல, எதுக்குமே காசு இல்ல, தேர்தல் செலவுக்கே காசு இல்லன்னு சொல்லிட்டு பாவம் ஆசையா பிள்ளைங்க வருஷம் உள்ள உண்டியல்ல சேர்த்த காசு எல்லாம் வாங்குறீங்களேடா. சரி, நீ கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல, இதோ இந்த கால்ல விழுந்துக்கோ. நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கேன். என் அம்மாவே அப்பாவே இழுத்தேன் இல்ல, இந்த வக்கீல் படிச்ச சின்ன பயல ஏன்டா தொட்டோன்னு யோசிக்க வைப்பாங்கன்னா, சாட்டை மாமா கையோட வரட்டுமா மாமா, நாளைக்கு சந்திப்போம். கூடவே இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப், யூடியூப் இந்த வீடியோ முடிஞ்சோட ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க, பேச்சு பொருளாக்குங்க. நாளைக்கு சந்திப்போம். வட்டாமாமே, நன்றி, வணக்கம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதுலாம் வந்து சத்தியமாக தெரில. பட் இது ரொம்ப ரொம்ப வந்து ப்ரூட்டலான ஒரு விஷயம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் வந்து ஒருத்தனை வந்து மண்டையை கழுவுறவன், ஒருத்தனை வந்து வழிநடத்துறவன் அப்படின்றத தாண்டி மக்கள்னால பேச முடியாத ஒரு விஷயத்த வந்து பல லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய குரல்களாக வந்து ஒழிக்கிறேன் அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்குது, ஃபேம் இருக்குன்றப்ப அவங்களால வந்து பண்ண முடியுது. ஸோ அப்படின்றவன் தான் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இப்போ அந்த கமெண்ட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரை விட நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அஜ்ஜோ இது என்ன இப்படி இருக்குது, அப்போ என்னாலேயும் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாதா, தட் மீன்ஸ் பேச்சு சுதந்திரம் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சாங்க. வி ஸ்டாண்ட் வித் நெல்சன் அப்படின்றது ஓகே, அது நம்மளால் வந்து அது மட்டும் தான் வந்து கொடுக்க முடியும் இப்போதைக்கு. பிகாஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்றது திரு நெல்சன் அவர்களுக்கு தான் வந்து தெரியும். இந்த 4 நிமிஷம் வந்து அந்த வீடியோ வந்து இப்போ போட்டிருந்தாரு, அவர் காட்டுறாரு இப்படியே வந்து அந்த கத்தி அப்படியே வந்து கீறி இருக்கிறது வந்து காட்டுறாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றது தெரில. முக்கியமாக நாம் தமிழர்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு இது வந்திருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரில, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் வந்திருந்தாச்சும் பரவாயில்ல. எனக்கு தெரில, இந்த அளவுக்கான ஒரு புட்டாலிட்டி, ஒரு த்ரெட்டனிங்காகவே வந்து இருக்குங்க அவர் பண்ணுறது. இந்த ராஜபரன் பண்ணுறது அந்த வீடியோவை வந்து நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். அப்படி வந்து நின்றுக்கிட்டு அப்படி வந்து இருக்கார். போலீஸார் வந்ததுக்கப்புறமே அந்த தோரணையில் தான் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு என்ன இருக்கு? ஒரு ஊருக்குள்ள வந்து இப்படி பேசுறதுன்னா தப்பு. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு ஸோ யார் கொடுத்த தைரியம் அப்படின்றது தெரில. பின்னாடி இருந்ததுக்கு வந்து யார் வேணால் வந்து இருக்கலாம், நாம் தமிழர்லேருந்து இருக்கலாம், இல்லைனா வந்து டிஎம்கே சைட்லேருந்து கூட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் வந்துருக்கு. எனக்கு தெரில, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு யார் வந்து இதுக்கான தைரியத்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியல சத்தியமாக. அதன் போக வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து திரு சீமான் அவர்கள் வந்து இந்த காவேரி இஷ்யூ அப்போ வந்து சுரேஷ் அப்படின்ற ஒரு தம்பி, ஒரு என்னுடைய வயசு அந்த டைமில் இருக்கிறப்ப, ஸோ அவர் வந்து தீக்குளிச்சு வந்து இறந்துட்டாப்புல. ஸோ அதற்காக வந்து திருநெல்வேலி வந்து திரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து திருநெல்வேலி அப்படின்றத வந்து வாங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழரை சேர்ந்த அனைவருமே. ஸோ அப்படின்றப்ப வந்து அது கடைசியில் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாங்களா, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் டு கலெக்டிங் தோஸ் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சுரேஷ் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வாங்குறதுக்கு. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து வாங்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டை தாண்டி வந்து அவங்க டேரெக்டாக வந்து சுரேஷ் அவருடைய தாயார்கிட்டயே போய் வந்து கேட்டிருக்காங்க இன்டர்வியூ எடுத்தப்ப. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதனாலே நாங்கள் அந்த இயக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் சீமான் இதை செஞ்சுருக்கணும்னு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்களா சொன்னது வந்து விக்னேஷ்க்கு, அதாவது 30,000-40 லட்சத்துக்குள்ள ஒரு இடத்த பாருங்க, முதல்ல இடத்த வாங்குவோம், அதுக்கப்புறம் மணிமண்டபமும் வீடும் கட்டுவோம்னு சொன்னது அவங்க. நாங்கள் எதுவுமே எந்த நிபந்தனையும் நாங்கள் அவங்கள்ட்ட வைக்கவே கிடையாது. அவங்களாவே சொன்னாங்க எல்லாம் பண்ணுறோன்னு, அவங்களாவே செய்யவும் இல்லை. அது நாங்களும் அதோட விட்டுட்டோம். அது ஏன்னா எங்களை வந்து எனக்கு, அதாவது அம்மாவுக்கு வந்து கண்ணில் அறுவை சிகிச்சை, பண உதவி வேணும், இப்படிலாம் தவறான பதிவுகள்லாம் போட்டு இப்போ எங்களை விக்னேஷனுடைய பெற்றோரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு பணம் பறிக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால் நாங்கள் அதை அருவருப்பாக இருந்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வந்து எங்களால் ஆன பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் தினமும் யோசிக்கிறோம். நீங்கள் அவரோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற காலங்கள்லேயே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆமாம், இப்போ பண வசூலில் ஈடுபட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இப்படி பண வசூலில் ஈடுபடுறாங்கன்றது உங்களுக்கு எப்படிமா தெரிய வருது? கேட்டாங்கல்ல, வெளிநாட்டில் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கல்ல. அதாவது இதை நான் திரும்ப சொல்லவும் எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஊடக பிரிவுக்கெலாம் நான் முன்னாடியே ஒரு தடவை திருநெல்வேலியில் ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ இது திரும்ப எனக்கு சொல்கிறது பிடிக்காத ஒன்று. நீங்கள் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன்.
வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, அம்மா வந்து தம்பி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணில் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், என்ன பண்ணுது, எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, பண உதவி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிள்ளையை இழந்த வேதனையை விட இது மிகுந்த வேதனையை கொடுத்தது. நம்ம மருத்துவமனைக்கே போகலை, கண்ணில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்காக மருத்துவமனைக்கு போகாமலேயே வந்து எனக்கு அறுவை சிகிச்சைன்னு யார் முடிவு பண்ணது அப்படின்ற அந்த வேகம்லாம் இருந்து அதை விட்டு நாங்கள் வெளியில் இவங்க கூட பயணிக்கிறது. ஸோ இதையே தான் பாரிசாலன் அவர்களுமே அதை சொன்னார். ஏன்னா பாரிசாலன் முதல்ல வந்து நாம் தமிழில் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஏதோ சம்திங் பிரச்சனைனால வந்து அங்கேருந்து வந்து வெளியே வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன் மோர் திங் வந்து இந்த இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பயமாகவும் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேவை தான் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருந்திருக்கோம். இப்போ டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு கூட வந்து இல்லை. ஏன்னா வந்து வீட்டுக்கு ஆள் அனுப்புகிற அளவுக்கு கூட இல்லாமல் அவங்க வெறும் வந்து ஐடி விங்கு, ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க யாராவது தனிப்பட்ட நபரை. ஆனால் வந்து இவங்க நாம் தமிழர் வந்து வீட்டுக்கே வந்து ஆள் அனுப்பி அது கொலை மிரட்டல் விட்டதை தாண்டி விட்டுருந்தா வெட்டிட்டு முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து நான் நெல்சன் அவர்களுக்கு வந்து என்ன வேணால் நடந்திருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் தமிழர் வந்து கடைபிடிக்குதுன்றது தெரில. இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து சுற்றி வளர்த்து வச்சுருக்காங்களான்னு வந்து தெரில. ஸோ என்ன சொல்கிறது, திரு சாட்டை துரைமுருகனை பற்றி ஆல்ரெடி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அப்போயே வந்து நிறைய சொன்னாங்க. அப்போயே வந்து டிஎம்கே கிட்டேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஒரு வீடியோக்கு வந்து வாங்குறாரு தாவேக்கா வடிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து தெரில, அதுக்கு வந்து திரும்ப சாட்டை அவர்கள் வந்து கிண்டல் தான் பண்ணியிருந்தார், இந்த அளவுக்கு வந்து போகலை. பட் நெல்சன் அவர்கள் வந்து அவர் டைரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணனால ஆதாரத்தோட இந்த நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்றது வந்து சத்தியமாக தெரில. திரு சீமான் அவர்கள்கிட்ட இருந்து வந்து எந்த ஒரு பதிலுமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமோ ஏதாச்சும் வந்து வரணும். இல்லைன்னா வந்து அங்கே ராஜாபுரான் வந்து ஏதாச்சும் ஒரு பதவியிலையோ அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து அந்த கட்சியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பொறுப்பை விட்டு நீக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்போம். பட் நடக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், அதை வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்குதுன்றப்ப இப்போ இப்படி இருக்குது. இதாவது வந்து நெல்சன் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து டிஎம்கேவும் என்டிகேவும் வந்து ஒட்டுக்கா சேர்ந்துருச்சு. தட் மீன்ஸ் வந்து என்டிகேல இருக்கிற அனைவருமே வந்து இதே மாதிரியான சிந்தனையில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு தான் வந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே சீமானுக்காக வந்து போனது வந்து ரொம்பவுமே வந்து கம்மி. அதுக்கு பதிலாக வந்து பிரபாகரன் அவர்களுடைய அந்த ஒரு இதுக்காகவும் தமிழ் தேசியத்தின் மீது உள்ள பற்றிற்காகவும் தான் வந்து போயிருக்காங்கன்றது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. பிகாஸ் அந்த மாதிரி இருக்கிறனால தான் இன்ன வரைக்குமே அந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து நம்ம வந்து ஒரே பார்வையில் வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்க இப்போ வரைக்குமே தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டு அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வரவங்களுக்குமே வந்து இந்த தமிழ் தேசியத்தை வந்து கொடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க, புகுத்திட்டும் வந்து இருக்காங்க. இன்னும் வந்து பிரபாகரனுடைய ஃபோட்டோ அவர்கள் வந்து எவ்வளோ சாதனையை செஞ்சிருக்காரு அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்திட்டு வந்து இருக்காங்கன்றப்ப நம்ம நாம் தமிழர் அப்படின்றத வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வந்து அடக்க முடியாது. பிகாஸ் எல்லாருமே சமமாக வந்து கிடையாதுங்க. சமமாக மீன்ஸ் வந்து எல்லார் மைண்ட் செட்டுமே வந்து இதே மாதிரி சாட்டை அவர் மாதிரியே வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. ஸோ அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் இருந்து கொஞ்சம் வந்து வேறுபாடாக தான் வந்து இருக்குது. இது ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை தான். இதற்கு கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் தான் வந்து என்ன அப்படின்றத வந்து அவர் தான் வந்து சொல்லணும். ஒன்று சாட்டை அவர்களை கட்சியை விட்டு நீக்கணும், இல்லை இதை பேசினாலும் வந்து அடிப்பீங்க, சரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அது உங்கள் விருப்பம், நீக்கிறீங்களே ஏதோ ஒன்று, இல்லைன்னா வந்து குரல் கொடுக்க இந்த மாதிரி பேசாதனா சொல்லணும். ஸோ அதுக்கும் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து பண்ண மாட்டாப்புல திரு சீமான் அவர்கள். என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஒரு பொது மனுஷனாக, அதாவது வந்து என்னென்னா ஒரு நார்மல் பீப்புள் கூட பீப்புள் நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த அவருக்கு வந்து நம்ம தான் வந்து குரல் கொடுத்தாகணும். இப்போ ஃபுல்லாக வந்து அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து நானும் ஒரு ஆளாக வந்துருக்கிறேன். பிகாஸ் பார்க்குறப்ப ரொம்ப பதபதிக்கக்கூடிய காட்சிகள் தான் அது முக்கியமாக அலறுற சவுண்டெல்லாம் வந்து பயந்துட்டேன், அவங்க அம்மா கத்துறதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ண முடியுமான்னு தெரில, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அடிச்சிருவாங்க. ஸோ பார்ப்போம் இதனுடைய விஷயங்கள் எங்கே கொண்டே முடியுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.